அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை தனது உச்ச ராசியான கடகத்திற்கு வருவார். அந்த சமயத்தில் பொதுவாக எல்லா ராசியருக்குமே நன்மைகள் அதிகமாக நடக்கும். அதே சமயம் மற்ற கிரகங்களின் சேர்க்கை, குரு பகவானின் விசேஷ பார்வை பதியும் இடம் போன்றவற்றின் அடிப்படையில் பலன்கள் அளவு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி பலன் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பயிற்சி பலன் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பராபர வருடத்தில் வாக்கியத்து பஞ்சாங்கத்தின் படி 26/5/2026 அன்று பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியில இருந்து தனது உச்ச ராசியான கடகத்திற்கு பயிற்சியாகியிருந்தார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2/6/2026 அன்று பயிற்சியாவார். அது அவரது விசேஷ பார்வையான 5, 7, 9ஆம் பார்வைகள் முறையே விருச்சகம், மகரம், மீனம் ராசியில் பதிகிறது. இந்த அமைப்பின் காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குரு பயிற்சி வருவதால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குரு பகவானை முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. குரு பயிற்சி பலனை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாகனதாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று வலிமையாக அமர்கிறார். சொந்த வீடு ஆட்சியோடு உச்சம் பெற்றால் குருவால் நிறைய நன்மையும் கெடுதலும் நடக்கக்கூடும். கடகத்திற்கு 6 மற்றும் 9ஆம் இடம் அதிபதியாக குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசியில் அதாவது ஜென்மத்திலேயே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழில் ஆகியவற்றில் முன்னேற்றம், துணைக்கு நன்மைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். திருமண யோகம் உண்டாகலாம். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, பிடித்த வேலை விஷயங்களை செய்வது, முதலீடுகள் செய்வது போன்ற வசதிகளை பெருக்கிக் கொள்வது உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாக்கி தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வகையில் தான் குரு பயிற்சி பலன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய படிப்புகளுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய வகையில் கல்வியை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரவு நேரத்தில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது, விழித்திருப்பது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அசாதாரண முன்னேற்றத்தை பெறுவீங்க. அம்மா அப்பா ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வாங்க. முதுகு தண்டுவடம் கழிவு பாதையில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இரத்த அழுத்தத்தில் மிக கவனம் தேவை. இரவு நேரத்தில் நீண்ட தூரம் வெடித்திருப்பது தவிர்ப்பது நல்லது. தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே இனி நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுபகாரியம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். நிறைய பேச்சுவார்த்தை கூட உங்களுக்கு பிரிவினை தடுக்கக்கூடிய வகையில் அனுகூலமான ஒரு நேரம். குடும்பத்தில் நிறைய நன்மைகள் உண்டாகலாம். வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், நிலமாற்றம் ஆகியவை உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஏற்பட அதிசயமாக ஒன்றாக இருக்குது.
குரு 7ஆம் வீட்டில் அமர்வதால் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ராகுகேது நிலை காரணமாக நீங்கள் சில கவனமாக செயல்படுவது, தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம், தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே தடை நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கை துணை இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அனுபவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம், வேலை அழுத்தம் போன்றவற்றை உரிய உங்களுக்கு கடவுள் துணையாக நின்று காத்தருவார். இந்த காலகட்டம் முழுவதுமே குடும்ப தலையீடுகளில் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளையும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நிலை, சிறப்பான காலமாக அமைகிறது. ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு உச்ச நிலை, அதாவது வேலை வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும், திருமண யோகம், சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கலாம், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். நண்பர்கள் மற்றும் விழாக்களிடமிருந்து குறைந்த மற்றும் நட்பு பழகில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி 4 வேதங்கள், 64 கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகும். தேவர்களின் குருவாக போற்றப்படுகிறார். சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றிருப்பதால குரு பகவான ராஜகிரகம் என்று சொல்வதுண்டு. ஒருவரின் வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும், கல்வி சிறந்து நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. நவ கிரகங்களில் மங்கள கிரகம் என புகழப்படும் குரு பகவான் ஜோதிட ரீதியாக குரு பகவானை மங்கள காரகன் என அழைப்பதுண்டு. ஞானம், படிப்பு, அறிவு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முக்கியமான மங்கள நிகழ்வுகளுக்கு காரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமை, இவருக்குரிய நிறமாக மஞ்சள் நிறம் சொல்லப்படுது. குரு பார்க்க கோடி நன்மை என்பாங்க. இப்படி பார்த்தாலே கோடி நன்மை கிடைக்கக்கூடிய இவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால் எத்தனை நன்மைகள் வந்து சேரும். குரு பகவானின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமையில் முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டுமல்ல திருவருள் கிடைக்கும். குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குரு பகவானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும். வீட்டில் மகாவிஷ்ணுவின் படம் அல்லது சிலை எது உள்ளதோ அதை எடுத்து சுத்தம் செய்து வைத்து விளக்கேற்றி பிரகஸ்பதி என அழைக்கப்படும் குருவின் கதைகளை படித்தும் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லியும் நெய்வேத்தியம் படைத்தும் வழிபட வேண்டும். வாழை மரத்தடியில் சுத்தமான பசு நெய்யால் விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலை, வெள்ளை, வாழைப்பழம் ஆகியவை படைத்து வழிபடலாம். அந்த மரத்தை சுற்றி வந்து கயிறு கட்டி 7 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் நிற இனிப்பு வகைகள், மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே படைத்து வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவிற்கும் மஞ்சள் நிறத்தினால் ஆன மலர்களை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு. பூஜையை முடிந்தவரை நாம் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி செய்ய வேண்டும். வியாழக்கிழமை காலை மாலை இருவேளையுமே பூஜை செய்து வழிபட வேண்டும். மாலையில் விளக்கேற்றி விட்டு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது வீட்டில் சமைத்த உணவு வகைகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதம் இருக்கும் நாட்களில் ஏதாவது உணவுப் பொருட்களை நாம் பிராமணர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். குறிப்பாக வயதான அந்தணர்களுக்கு வழங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இவ்வாறு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபட பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம், ஞானம், அறிவு, வெற்றி, ஆன்மீக வளர்ச்சி, தகுந்த வாழ்க்கை துணை, நல்ல வேலை போன்றவை கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி குரு பகவானை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இந்த குரு பயிற்சியால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். குரு பகவானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நவ கிரகங்களில் மங்களக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை நாட்களில் நம்ம வழிபடுவது சிறந்தது. அதுவும் வியாழக்கிழமை அன்று குரு ஓரையான காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல்
9 மணி வரை உகந்தது. இதனால் அறிவு, செல்வம் மற்றும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் பெறும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் வஸ்திரம் போன்றவற்றையும் வைத்து வழிபடுவது சிறப்பு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.